வணக்கம் வணக்கம். அகதா பட்டதாரிகள் ஜோதிட சங்கத்தின் சார்பாக உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். வாங்க பேசுவோம். இன்னைக்கு என்ன தலைப்பு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பார்வைகள் கோள்களுக்கான பார்வைகள்னு சொல்றாங்க இல்லையா, இது என்ன அப்படின்னு சொல்லிதான் அவர் கேட்டிருக்காங்க. அந்த பார்வைகளை கொஞ்சம் விளக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. பார்வைகள் விளக்க சொல்லணும் அப்படின்னா, ஜோதிடத்துல ஒரு கதை மட்டும் சொல்றேன், வரலாற்று கதைன்னு. பிரஜ ஜாதகத்தை விட்டுருந்தா அதுல நிறைய விஷயங்கள் ஆய்வு செய்யப்பட வேண்டியதா இருக்கு. இடைச்செருகளா அல்லது ஒரிஜினல்ல இருந்ததை திரும்பவும் சேர்த்தாங்களான்றதெல்லாம் தெரியல. அதுல நிறைய ஆய்வு கூட்டான செய்திகள் பிரிகட்ஸ் ஜாதகத்துல இருக்கு. சாராவணி கிபி 8ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டதாக அவர்கள் சொல்கிறாங்க. 8ஆம் நூற்றாண்டுல என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசர் கல்யாணவர்மர்னு பேரு, அவர் பேர்ல எழுதினதாக அந்த சாராவளிங்கிற அந்த ஜோதிட நூல் இருக்கு. அந்த நூல்கள் 52 + 58 சாப்டர்ஸ் வச்சு அவங்க பேசியிருக்காங்க. தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. தமிழ்ல நம்ம பரங்கிப்பேட்டை குமாரசாமி ஆச்சாரியாரும் மொழிபெயர்த்த நூல்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்வை பலன்கள்ல ஓல்டஸ்டா இருக்கக்கூடிய நூல்கள் அப்படின்னா அது சாராவளியை தான் நான் பார்க்கிறேன். அதுக்கு முன்னாடி எந்த நூலும் எழுதப்பட்டதாக பார்க்கல. அது கிபி 8ஆம் நூற்றாண்டுல எழுதியிருக்கலாம், சான்ஸ்கிரிட் வெர்சன். அதை வச்சு அவங்க தமிழ் படுத்திருக்காங்க. பட் அதே சமயத்துல அவங்க இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நூல்கள்ல இருக்கக்கூடிய சாப்டர்ல எல்லா பலன்களுமே இருக்கு. ஜோதிடத்துக்கு தேவையான இந்த பார்வை பலன் தெளிவாகவே விளக்கப்பட்டிருக்கு உங்களுடைய அந்த சாராவளி நூல்ல. ஆனா சாராவளியில 8ஆம் நூற்றாண்டுல பாவக பலன்கள் எழுதப்படவில்லை. அது எழுதல. நம்ம டெல்லி ரஞ்சன் பப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஜோதிட நூலாக முழுமை பெறணுங்கிறதுக்காக ஜாதக பாரிஜாத நூல்ல இருக்கக்கூடிய பாவக பலன்களை எடுத்து இந்த சாராவளி நூல்ல இணைச்சிருக்காங்க. இணைத்து அதை சொல்லவும் செஞ்சிருக்காங்க. இந்த சாராவளி நூல்ல பாவக பலன்கள் சொல்லப்படல. நாங்க இந்த பாவக பலன்களுக்காக ஜாதக பாரிஜாதத்துல இருக்கக்கூடியதை இதுல சேர்த்திருக்கோம், இடைச்செருகளாக செருகிருக்கோம்னே சொல்லியிருப்பாங்க ரஞ்சன் பப்ளிகேஷன்ஸ்ல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பார்வை பலன்கள் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசேஷ பார்வைகளை அவர் பார்வை விதிகளை சொல்லியிருக்காருன்னா நான் தேடி பார்த்தேன், அதுல காணோம். எல்லா கோள்களும் 7ஆம் பார்வையாக தான் இருந்த ராட்சியில இருந்து எல்லாத்தையும் 7ஆம் பார்வையாக பார்க்குது அப்படின்றார். அப்படி பார்வை பலன்கள்ல என்ன வர்றாங்க, நற்கோள் பார்த்தால் நல்ல பலன், தீய கோள் பார்த்தால் தீய பலன், அதான் சொல்றாங்க. யார் யாரு தீயவர் லிஸ்ட்? சூரியன், செவ்வாய், சனியை, இவங்க 3 பேரும் தீயவன். மீதி சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் நல்லவர்கள் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு போயிடணும். சரி, இவங்க இத பார்க்கறதுனால இந்த பார்வைகள்னால என்ன பலன் வரப்போகுது? அன்றைய காலத்துல பார்வையை மட்டும் வச்சு பலன்கள் சொன்னாங்க, பாவக பலன்கள் அல்ல, ஜாதக பலன்களும் அல்ல.
இந்த கோள் இந்த கோளை பார்க்குது, அதனால் நன்மை, இதனால் தீமை, அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் வரும், நற்பலன்கள் வராது. கோள்களுடைய கேரக்டர்ஸ், அந்த குணங்களை மட்டும் வச்சு சொல்லப்பட்டது. வேற ஒன்றும் பெருசா சாராவளியில குணங்களை சொல்லி இருப்பாங்க. இது இந்த அமைப்புகள்ல இருக்கு, இதனால இதுக்கு நற்பலன் வரும், இதுக்கு தீய பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்களே தவிர, இந்த கோள் இந்த கோள் பார்ப்பதால் வேற ஒரு பலனுமே கிடையாது, பாவக பலன் கிடையாது. வெறும் பார்வை பலனுடைய முடிச்சிருப்பாங்க. அவங்க சாராவளியில 2 கோள் கூட்டு, 3 கூட்டு, 4 கோள் கூட்டு, 5 கோள் கூட்டு, 6 கோள் கூட்டு, 7 கோள் கூட்டு வரைக்கும் வந்திருக்காங்க. அது கூட்டு பலன்கள், கோள்கள் இணைந்த பலன்கள். இதுலயும் பார்வை பலன்களையும் சொல்றாரு. ஆனா பார்வை பலனோட அவர் நின்றாரே தவிர பாவக பலன்கள் சாராவளியில இல்லை. எனவே அவங்களுக்கு மெயினாக அன்றைய காலத்துல அவங்களுக்கு பார்வை பலன்கள் சொல்லப்பட்டதாக சொல்லி அந்த பலனோட ஜோதிடத்துல நின்றுருக்காங்க. நல்லா கவனிக்கணும், எத்தனை பேர் ஜோதிடம் பார்த்தாங்கன்றது நமக்கு தெரியாதுங்க. இது ஒரு ஜோதிட நூல் 8ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுது. அரசர் கல்யாணவர்மர் எழுதினதுன்னு நார்த் இந்தியால. அப்படியே நமக்கு இதெல்லாம் பார்க்கிறப்ப ஒரு சரி, ரைட், அனுமானத்துக்கு சரி அப்படின்னு வருது. ஆனா இன்னைக்கு நான் இந்த பார்வை பலன்களை முக்கியமாக எடுத்து பேசுவதே இல்லை. ஏன்னா பார்வை பலனை மெயினா காட்டிலுமே நமக்கு பாவக பலன்கள் வந்தாச்சு. பாவக பலன்கள் தீர்மானமா வேலை செய்யுது. 100 விழுக்காடும் ஜோதிடத்துல பார்வை பலன்களை காட்டிலும் பாவக பலன்கள் வேலை செய்யுது. 100 விழுக்காடு பாவக பலன்கள் வேலை செய்யுது. கோள்கள் தங்களுடைய குணத்தின் அடிப்படையில் பாவகத்தினுடைய குணத்தை செயல்படுத்துது. அதுதான் உண்மை. அது 6, 8, 12 அந்த தீய பாவகத்தையும் தன் குணத்தின் அடிப்படையில செயல்படுத்தணும், நல்ல பாவகங்களையும் தன் குணத்தின் அடிப்படையில அது செயல்படுத்துது. அதுதான் பாவாதிபதி பலன், பாவாதிபதி மாறி நின்ற பலன்கள். இந்த பார்வை பலன்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லிட்டேன், என்னுடைய அமைப்புல நான் சொல்றேன். பார்வை பலனை எடுத்தீங்கன்னா பாவக பலன்ல தோத்து போயிருவீங்க. பார்வை நல்லா இருக்கு அதனால பலன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா போச்சு. பார்வை பலன் அது இதுதான். சரிங்க சார், இதுக்கு எங்கேயாவது உங்களுக்கு ஒரு முறையை வழிகாட்ட முடியுமா, இதை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியும். நீங்க பாக்குற அதே பார்வை பலனை தான் ரொம்ப அழகாக பிரிச்சு வச்சிருக்காங்க வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜர்ஸ். மேற்கத்திய ஜோதிடத்துல பார்வை பலன் தான் முக்கியம். அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ், ஒரு பிளானட்டுக்கு இடைப்பட்ட தூரம் தான் ஆஸ்பெக்ட்ஸ். அதைத்தான் அவங்க டிஸ்டன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் சொல்லி பலன் பிரிப்பாங்க. இதுல ட்ரின்னு, ஸ்கொயர், திரிகோண பார்வை, சதுர பார்வை. திரிகோண பார்வைங்கிறது என்னது? 30, 60, 120. இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய கோள்கள் அத்தனையுமே நற்பலன்களை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ளும், தரும். இந்த கோளினால் நமக்கு நன்மை கிடைக்குது, இந்த கோள் நமக்கு எப்பொழுதும் நன்மை தரும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போறாங்க. ஸ்கொயர், செமி ஸ்கொயர், ஸ்கொயர் 45, 90, 180 அதெல்லாம் டைரக்ட் அப்போஸ். ஸ்கொயர் கிடையாது, 180 டைரக்ட் ஆப்போசிட். இதுதான் ஸ்கொயர். செமி ஸ்கொயர் 45, ஸ்கொயர் 90. 90, 90, 90, 90 4 மூலையும் சேர்த்தீங்கன்னா 360 வரும். அந்த ஸ்கொயர் பார்வை தீயவை தரும். கோள்கள் தங்களுக்குள் சதுர பார்வையாக இருப்பார்களே ஆனால் அவர்களுக்குள் தீய பலன்கள் வரும். அந்த பலன் நமக்கு தீயதை தரும் அப்படின்றத அவங்க தீர்மானம். அவங்க கிட்ட 12 பாவம் கிடையாது. அங்க வெஸ்டர்னர்ஸ் அஸ்ட்ராலஜர்ல இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் பலன் சொல்றாங்க. அதனாலதான் என்னமோ அந்த பலன்கள் பெரிதாக வளராமலே நிக்குது. இங்க இந்தியாவுல ஜோதிடத்துல பாவக பலன்கள் 12 பாவம் வந்துருச்சு. லக்ன புள்ளி முதற்கொண்டு 12 பாவம் வந்தோடனே ஜோதிடம் அழகான ஸ்டேஜ்ல வந்து நின்றுச்சு. அந்த பாவக பலன்களை நாமளும் இன்னமும் பாவகத்துக்கு நிறைய காரகங்கள் எழுதலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான காரகங்கள் இன்னும் எழுதப்படல. அது எவ்வளவு வேணாலும் நம்ம எழுதி அழகாக கொண்டு வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இன்றைய விஞ்ஞான வளர்ச்சிகள்ல கோள்களுக்கு காரகங்களை எழுதணும்னா ஒரு கோளுக்கு எப்படி 2000 காரகம் கூட போடலாம்.
ஒரே செயல் 3 கோள்களுக்கு காரகமா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இன்னொரு கோள் இணைவுல அதை போடணும். எனக்கெல்லாம் வந்துங்க வசதி இல்லைங்க. வசதி இருந்தா ஜோதிடத்தை நல்லா வச்சுட்டு போவேன். எனக்கு இந்த முட்டாள் ஜோதிடத்துல இருந்து ஜோதிடத்தை காப்பாத்துறதே பெரிய வேலையா இருக்கேன். இந்த பயல்க பண்ற அநியாயமும் பரிகாரமும் கொடுமுடிக்கு போந்தீங்கன்னா பரிகாரத்துல உங்களுக்கு வந்து 45,000 ரூபாய் பரிகாரம்ங்கிறாங்க. கொடுமுடியில போய் நீங்க பரிகாரம் செய்யணும் 40,000 ரூபாய் 45,000 ரூபாய். அதெல்லாம் வந்து பொம்பளைய பிள்ளைய பேச வைக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு கேவலமா இருக்கு ஜோதிடம். அதை சரி பண்றதே எனக்கு சரியா இருக்கு. நம்மளுக்கு நம்ம பொழப்பு இருக்கு, நம்ம குடும்பம் இருக்கு, நம்ம வாழ்க்கை இருக்கு, மக்களுக்கு நல்லதை சொல்லுவோம்ன்ற எண்ணமும் இருக்கு. அதனால நமக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கே தவிர மற்றபடி என்னென்னமோ யோசனைகள்லாம் வச்சிருக்கோம். ஆனா செயல்படுத்த முடியல. ஒரே ஆள், எனக்கு அசிஸ்டண்ட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்கிட்ட வர்றதுக்கே என்னுடைய ஸ்டூடெண்ட்டுகள் பயப்படுவாங்க. காரணம் என்னன்னா சார்ட்ட போனா நமக்கு என்ன, நம்ம வருமானம் போயிடும் நினைக்கிற குரூப்பெல்லாம் இருக்காங்க. இருக்கட்டும். ஆஸ்பெக்ட்ஸ், பார்வை பலன்களை மட்டும் வைத்து பலன் சொல்லக்கூடிய முறை வெஸ்டர்னர்ஸ். சாயன முறை அது வேற, அது நம்ம நிராயன முறையும் கிடையாது. சாயன சிஸ்டம் அவங்க அப்படிதான் வச்சிருக்காங்க. அதை நான் ஒரு சிலபஸாவே போட்டு நான் எம்ஏ எம்எஸ்சிக்கெல்லாம் நடத்தினேன். எம்ஏ எம்எஸ்சிக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அதை நடத்தணும். ஒரு வெஸ்டர்னர்ஸ் அஸ்ட்ராலஜர் புரிஞ்சுக்கங்க, அதுல இருக்க காரகங்களை படிச்சுக்கோங்க, எல்லாமே பொது காரகம் தான். இந்த லிண்டா குட்மேன் ஒன்று எழுதியிருப்பாங்க, சன் சைன் ஸ்டார் சைன் மூன் சைன்லாம் எழுதுவாங்க. அது எல்லாம் பொதுவான கருத்துக்கள் தான். ராசியின் குணத்தை வச்சு அவங்களுக்கு வந்து சன் சைன் தானே, ராசியின் குணத்தை அவங்க சன் எங்க இருக்கோ அதுதான் அவங்களுக்கு வந்து ராசி, நமக்கு சந்திரன் எங்க இருக்கோ அதுதான் நமக்கு ராசின்ட்டு வரும். இருக்கட்டும். ஒரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு பார்வை பலனை கையில எடுத்துக்கிட்டு நீங்க பாவக பலனை சேர்த்து சொன்னீங்கன்னா ஒரு முடிவே உங்களால வர முடியாது. பார்த்துட்டார், அதன் குரு பார்த்தார், நல்லது. அப்ப குரு எப்படி பார்க்கிறார்? 180 டிகிரியா பார்க்கிறாரா? அங்க வெஸ்டர்னர்ஸ் அஸ்ட்ராலஜில தீர்மானமா சொல்லிட்டாங்க, ஒரு கோள் இன்னொரு கோளை 180 டிகிரி 7ஆம் பார்வையாக பார்க்கிற மாதிரி இருந்தாலே 2 கோளுமே தீய பலன்களை தரும்ட்டாரு. அது அங்க முடிஞ்சு போச்சு. இங்க அப்படி கிடையாது. சுபர் பார்த்தால் சுப பலன், பாவர் பார்த்தால் பாவர் பலன்னு சொல்லிட்டோம். அது மாத்திரம் சொல்லல, இந்த குருவுக்கு ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு 5, 9 சொல்றோம். சனியனுக்கு 3, 10 சொல்றோம். செவ்வாய்க்கு 4, 8 வேற சொல்றோம். அவ்வளவுதான். நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. சார் ரூல் வந்து ரொம்ப கம்மியா இருந்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது நடக்கும், அவங்க சந்தோஷப்படுவாங்க. ரூலை நிறைய போட்டு நீங்களும் குழப்பமாதியாகி அங்கேயும் குழப்பத்தை கொடுத்தீங்கன்னா போச்சு. நான் ஒருத்தன்லாம் சொல்லுவார் சுபத்துவம் அப்படிம்பார், பார்த்தாலே போயிடும் அப்படின்னு. போயாயோ, அவவே மனுஷன் வாழணும்னு நினைக்கிறான். வாழ்க்கையில அவ படுற பிரச்சனை என்னவா இருக்குன்னா என்ன, அதாவது அவங்கவுங்க சௌரியத்துக்கு என்னத்தை வேணாலும் பேசலாம் சொல்லலாம். நான் சத்தம் போட்டேங்க, போங்கப்பா உங்க அபத்துவத்தை, இந்த கருத்தெல்லாம் நீ சொல்லல, அவன் சொல்லிட்டான். ஜாராவளியில இருந்தே பார்வை பலன்னு சொல்லிட்டு வந்துட்டான். சுபர்கள் சேர்ந்து சுபர்கள் பார்க்க நட்பலன்கள்லாம் போட்டு வந்துட்டான். பாவர்கள் நீங்க ஒண்ணு எதையும் குருவை நீ சனியனா மாத்தல, சனியனை குருவாவும் மாத்தல, விடியான்ட்டோம். ஆக தீர்மானங்கள் நீங்க எப்பயுமே ஒரு முறையாக இருக்கணும். ஒரு வழி எப்படிங்கிறது வழியாக இருக்கணும். வழி பல வழிகளை போட்டுட்டு போய் நம்ம பலன்களுக்கு முடிவுக்கு வருவோம்னா வராது. அதான் ரிசர்ச்ல பிஹெச்டியில சொல்றது என்னன்னா, முதல் பாடமே சொல்லுவாங்க, ஆழமாக உழுது ஆழமாக போய் முடிவுகளை அறிவிங்க, அகலமாக போய் நீங்க முடிவுகள்ல குழப்பமாயிராதீங்க, அது உங்களுக்கு பெரும் குழப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிம்பாங்க. எனவே பார்வை பலன்கள் சொல்லப்பட்டது என்னமோ வாஸ்தவம். அந்த பார்வை பலன்கள்ல நாம வந்து ஒரு ஊர்கா மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா அதுதான் பலன்களை தீர்மானிக்குதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா பாவக பலன்கள் பூராமே தோத்து போயிடும். ஆனா இங்க நமக்கு ஜோதிடத்துல பாவக பலன் தான் வேலை செய்யும். கோள்கள் தசா புத்தியில தசாநாதர் தன்னுடைய நிற்கக்கூடிய அடிப்படையில் பாவகத்தை இயக்கக்கூடிய அமைப்பு பலன் தான் நமக்கு நடக்கும். எனும் பொழுது எப்பவுமே பாவகம் முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையிலேயே பலன் சொல்லுங்க. பார்வை பலனை ஒரு ஊறுகாய் போல் எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். உங்க கேள்விகளை கேட்கலாம்.
அதாவது சார் குருவுக்கு 5, 9 அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பாவத்தை ஏன் கொடுக்குறாங்க சார்? அதுதான் சொல்றேன்ல, நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயத்துல மூலத்தை நாம தோண்டி பார்க்க ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்விக்கு எங்கேயுமே விடை இல்லைங்க, விடையே இல்லைங்க. அது என்னங்க 6, 8, 12 தீயதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தீய பலன்களை சொல்லியிருக்கீங்களே தவிர ஏன் சொன்னீங்கன்னு கேட்கறதுக்கு கேள்வி கேட்க ஆள் இல்லைங்க சார். நம்ம நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார், நம்ம தமிழர்கள். ஜோதிடம் தமிழ் மொழி அல்ல, ஜோதிடம் முழுக்க முழுக்க வடமொழி. இந்த வடமொழியில அவங்களுக்கு தேவையானது எந்த அடிப்படை எதை புரிய வைக்கணுமோ அந்த நூல்கள்ல நமக்கு டிரான்ஸ்லேஷன் கிடைச்சிருக்கு. நாமளும் தோண்டி போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு அங்க மூல நூல்கள்ல எது இருக்கு எது இல்லைங்கிறது தெரியல. இப்ப காகிதம் வந்த பின்னாடி காகிதத்துல நூல்களை எழுதியிருப்பாங்க, காகிதத்துக்கு முன்னாடி ஓலையில தானே அவங்களும் எழுதணும். எத்தனை ஓலை எப்படி டிரான்ஸ்லேஷன் ஆகி எப்படி மறுபடி எடுத்து ஓலைகளை எழுதினாங்கன்றதுலாம் நமக்கு புரியாது. விஷயம் இருக்கு, ஆனா ஏன் எதற்கு எப்படிங்கிற 3 கேள்விக்குமே அங்க விடை இல்லை. அதுதான், அதுக்கே 5, 9 கொடுத்தாங்க, செவ்வாய்க்கே 4, 8 ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட்ஸ், சனியனுக்கே 3, 10 கொடுத்தாங்கன்றலாம் நாமளா கற்பனையா எல்லா பொய்யையும் சொல்லலாம். அதை உருவாக்குனவன் யாருன்னே நமக்கு தெரியலையே. அப்புறம் அந்த ஆஸ்பெக்ட்ஸை உருவாக்குனது யாரு, அது எந்த நூல் அதுக்கு முதல் நூலா இருக்கும் தெரியலைங்களே சார். அப்புறம் எப்படி சார் நம்ம ஆணித்தரமா இதை இப்படித்தான் சொல்ல முடியும்? அது ஆராய்ச்சிக்கு உண்டது, அதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது. நல்ல ஆராய்ச்சி சிந்தனை உள்ள மாணவர் அதை பூராமே ஆய்வு செஞ்சு அதுக்கு முடிவு சொல்லணும். ஏன் சொன்னாங்க, இவர் தான் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி இல்லை, இவர் ஏன் இதை பிரிச்சாரு, இதுக்கு உண்டான காரணம் என்னன்னு நம்ம தான் சொல்லணும். முகூர்த்தம்ங்கிறது ஒரு நாளைக்கு பகல் இரவு கொண்ட ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தம். நீங்க அப்ப ஒரு முகூர்த்தத்துக்கு 2 நாளிகை, நீங்க 48 நிமிஷம் இன்றைய மணி கணக்குல. ஆனா இன்னைக்கு நீங்க 1.5 மணி நேரம்ல முகூர்த்தம் குறிச்சு கொடுக்குறீங்க. இந்த 1.5 மணி நேரம் முகூர்த்தம் எங்க வந்துச்சு? அபிதான சிந்தாமணியில எழுதியிருக்காங்க. அபிதான சிந்தாமணியில ஏதோ ஒரு நூலை எடுத்து சிங்கார வேலைய அதை அவர் விளக்கமா உள்ள சேர்த்திருப்பாங்க. அப்ப பழைய காலத்துல நீங்க முகூர்த்தங்கள் எப்படி மாறி 1.5 மணி நேரத்துக்கு எப்படி 3.25 நாளிகைன்னு எப்படி வருது? 2 நாளிகையா இருந்த முகூர்த்தம் எப்படி 1.25 நாளிகை கூட்டி 3.25 நாளிகைக்கு வந்தது? அதெல்லாம் பாருங்க. அதெல்லாம் நீங்க தயவு செய்து சொல்றேன்ல, ஒவ்வொன்றையுமே ஆய்வு சிந்தனையுடன் பார்த்து ஏன் எதற்கு எப்படின்னு கேட்கணும். முகூர்த்தம் என்பது நாம் நம்புகிறோம், அவ்வளவுதானே. அந்த காலத்துல முகூர்த்தம் நம்பி செய்யப்பட்டது. நல்ல நேரத்துல செஞ்சுட்டா எல்லாம் நல்லா இருக்கும்னு. ஆனா இன்றைய காலத்துல நானே சொல்லிட்டேன், அந்த செயலுக்கோடு அது வேலை முடிஞ்சு போயிடும். அவனுடைய வாழ்நாள் பலன்கள் பூராமே அவன் ஜாதகத்துக்கு வந்தாச்சு. ஜாதகத்தை எழுதிட்டோமே, ஜாதகத்தை கண்டுபிடிச்சிட்டோமே. மனித வாழ்வனுடைய பலன்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜாதக கட்டங்களை போட்டு அதற்கே உண்டான சட்பல கணிதங்களை எழுதி அதற்கே உண்டான எல்லா கணித முறைகளையும் வச்சு நம்ம பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டோமே. இதுல எங்க நல்ல நேரம் கெட்ட நேரத்துல செஞ்சு நம்ம நம்பி அது கெட்டு போறது நல்லா இருக்குன்னு. இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னாராம், இந்த ஜாதகம் இரு மனைவி யோக ஜாதகம்னாராம். அப்பதான் நீங்க போய் நேரம் அந்த ஜோசியத்தை போய் கேளுங்க, ஒரு மனைவி ஜாதகம் எப்படி இருக்குங்க, அந்த கோல் நிலைகளை கொஞ்சம் போட்டு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க. அதை வாங்கிட்டு அது எந்த தேதி நேரம்னு கேட்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கோள்கள் அமைப்புல இருக்க பலதார யோக ஜாதகத்தை நம்ம கொடுப்போம். முடியாது சார். எல்லாம் அதாவது தேவையில்லாத வார்த்தையை சொல்லி மனிதர்களை பயமுறுத்துவது. எப்பவுமே அன்றைய காலத்துல கூட ஒரு திருமண முறை, விதவைனா விதவையாவே இருந்தாங்க. இன்றைய காலத்துல அது இல்லையே. விதவை மறுமணம்ன்றது ரெடி ஆயிடுச்சு. அவங்க வர்றாங்களே, கல்யாணம் நான் உனக்கு வாழ்க்கை தரேன், எனக்கு நீ வாழ்க்கையை கொடுத்துட்டு போன்ட்டு போறாங்களே, அதெல்லாம் நடக்குதே, நிறைய நடக்குதே. திருமண யோகத்துக்கு பஞ்சம் இல்லையே. எனவே நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பலன்கள் சொல்ற பார்வை உண்மையிலே நல்லா இல்லைங்க, அதனால உங்களுடைய பாவக பலன்கள் வேலை செய்யாதுன்னு சொன்னா தப்பு. பார்வையே இருக்கோ இல்லையோ பாவக பலன்களை கோள்கள் இயக்கிக்கிட்டு தான் இருக்கும். அதை வச்சுதான் நீங்க அடிப்படையா வச்சு பலன் சொல்லணும். அவ்வளவு தூரத்துக்கு பார்வைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வேணா சால்ஜாப்புக்கு வேணா பார்வை பலனை எடுத்துக்கலாம். ஆனா அங்க செயல்படுவது என்னமோ பாவ பலன் தான்.
வேற என்ன கேக்குறீங்க? நீங்க பேசுங்க சார். உங்களுடைய வினாக்கள் சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. அறிவானந்தம். இல்ல சார், கார்த்தி சார் கேக்குறேன்னாரு, அதுக்கு சார் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப குரு பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குது அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய பலனுக்கும் குருவுடன் சேர்ந்த கிரகத்துடைய பலனுக்கும் வித்தியாசம் எந்த அளவுக்கு இருக்கு சார்? பார்வை பலன் பெருசா இருக்குமா, சேர்ந்த பலன் பெருசா இருக்குமா சார்? நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல, பாவக பலன் தான் பெருசா இருக்கும்னு சொல்லியாச்சு. அப்புறம் ஏன் பார்வை பலனை போட்டு குழப்புறீங்க? அது எந்த பாவகத்துல இருக்கோ அந்த பாவகத்தை இயக்கக்கூடிய பலன் தான் முழுமையாக இருக்கும். நீங்க பாக்குற மாதிரி போயிட்டீங்கன்னா இது அதை பார்க்கும், அது இதை பார்க்கும், இது இதை பார்க்கும்னு பார்வை பலன் தான் சொல்லணும், பாவக பலன் சொல்லக்கூடாது. எப்ப பாவக பலனுக்கு வந்துட்டீங்கன்னா பார்வை பலனை நிப்பாட்டிக்கணும். சொன்னீங்கன்னா நீங்க சொன்ன பாவக பலன் பூரா மாறிடும், குழப்பம் ஆயிடுவீங்க. அதாவது ஒரு பதிவிட சார், 5ஆம் இடத்துல ஒரு தீய கோள் இருந்து அதை குரு பார்க்கும் பொழுது அந்த தீய கோள் நல்லவனாக மாறுகிறான்ங்கிறார் சார். சொல்லுங்க. அதாவது சார், 5ஆம் இடத்தில் அந்த மாதிரி எல்லாம் அடிப்படையை உடைச்சு நீங்க சொல்றது பொய்யா போகுதுங்க. அது மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, தீய கோயிலை வந்து குரு பார்க்கும் போது அந்த தீய கோள் நல்கோளாக மாறுது அப்படிங்கிற. கிடையவே கிடையாதுங்க, மாறவே மாறாதுங்க. எப்படிங்க மாறு? எங்க குருவோட சேர்ந்த சனி, எனக்கு சனி ஆட்சி வித்து குரு நீச்ச குரு புதன் கேது 4 பிளான் 4 மாதிரியும் நான் பேசத்தானே செய்கிறேன். குருவோட சனியை இணைஞ்சது, குருவோட புதன் இணைஞ்சது, குருவோட கேது இணைஞ்சதுனால பூரா நல்லாவா பேசிடுவேன்? எவ்வளவு பேரை திட்டுறேன், எவ்வளவு பேரை கண்டிக்கிறேன், எவ்வளவு பேரை உண்மையை சொல்லுங்கடான்னு சொல்லி வைக்கிறேன். அதான் எங்க இருக்கு? அதான் திருடன் திருடன் வேற திட்டுறீங்களா ஜோதி? அது வேற உண்மை அதானே கார்த்தி? ஆமாங்க சார். அந்த மாறிடவா போது? மாறாதுங்க. அது இயல்புல அது செயல்படத்தான் செய்யும். அது திருடர்கள் திருடங்க 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 தானே திட்டிகிட்டே இருக்கிறீங்க. கெடுத்தாச்சு, இருக்கிற ஜோதிடத்தை கெடுத்தா மனுஷனுக்கு கோபம் வருமா வராதா? அததான் சார் சொல்றேன். அதாவது நூல்களை வாசிக்கணும். வாசிக்கிறத காட்டிலும் நூல்களில் சொல்லப்பட்டது என்ன, அது கற்பனையாக சொல்லப்பட்ட விஷயங்கள், பல விஷயங்கள். எதுவும் அனுபவம் கொண்டு ஜோதிடத்தை ஜாதகத்தை எழுதி பேசப்படவே இல்லை. சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மையிலே அவர் தான் சொல்லியிருப்பாரா, இல்ல இடையில படி எடுத்தவங்க இடையில செருகி உள்ள விட்டுருப்பாங்களா? நிறைய இருக்கு. அதனால எல்லாத்துக்குமே கொஞ்சம் காத்துக்கணும். இதெல்லாம் யாரு சொல்லுவாங்க, யாரு செய்வாங்க, எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணணும். இப்பதானங்க சார் 2002 தானே சார் ஒரிஜினலாவே பட்டதாரிகளை உருவாக்கணும். அதுக்குள்ள 1000 பேர் பிரச்சனை பண்ணா போனா முடிஞ்சவெல்லாம் நடத்தி பாருங்க, ஒருத்தர் நடத்த முடியல, வீட்டுக்கு போயிட்டான். நமக்கு போதும், நமக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. படிச்சவன் படிக்காதவன்கிட்ட போய் என்னைக்கு கையை கட்டி நின்றானோ அன்னைக்கே அவன் படிச்சவங்கிற நிலையில இருந்து வெளியேறிட்டான். என்ன படிச்சவனும் காலையில உட்கார்ந்து நான் ஜோதிடம் சொல்றேன் சொல்லி பரிகாரத்தை சொல்லி ராசி பலனை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கான். கேட்டா அவன் நான் ஒரு ப்ரொஃபஸருங்கிறான், சன் டிவில விட்டு. எல்லாமே அப்படி இந்த அளவுக்கு பிராடித்தனம் போனா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஜோதிடம் அவன் வாழ்ந்துட்டு போனா போதும் நினைக்கிறான். நம்மளை ஒருத்தர் திட்டுவாங்களே, நம்மளை அசிங்கப்படுத்துவாங்களே என்றெல்லாம் மறந்துடுறாங்க. ஏங்க ஜாதக பலன் எழுதிட்டு ராசி பலன் சொன்னீங்கன்னா அது எப்படிங்க? ஜாதக பலன் அவருக்கு மட்டும் இருந்தானே, அதை சொல்லுங்க. ராசி பலன் சொல்லி வெக்கமே இல்லாம காலையில 3/4 மணி நேரம் ஒரு மனிதனுடைய வாழ்வையே கெடுக்கிறாங்க. ஒருத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல அந்த பலன்களை சொல்றேன் அதுபடி நடக்குங்கிறேன். எங்க நடந்தது? அதனால தயவு செய்து சொல்றேன், சோதிடத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர நம்மளால வளர்க்கறதுக்கு வழி என்னன்னு பார்ப்போம். பார்வை பலனை பேசும் பொழுது பார்வை பலனோட நின்றுட்டீங்கன்னா நடக்குதோ நடக்கலையோ நடந்தா பார்ப்போம்ட்டு போலாம். பாவக பலனை சேர்த்தீங்கன்னா குழப்பமாயிருவீங்க.
பாவக பலன்கள் தொடக்கத்துல சொல்லப்பட்டது. ஆனால் பாவக பலன் வந்தோடனே அதை நம்ம மறுத்துறணும், விட்டுறணும் பேசாம. வேணா எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு வேணா நம்ம எக்ஸ்ட்ரா ஊர்கா மாதிரி எடுத்துக்கலாமே தவிர பார்வை பலனே கோள்களின் பலன்களை தீர்மானிக்குங்கிறத நான் ஏத்துக்கலைங்க. நம்மளால ஏத்துக்க முடியாம அதுக்கு ஆய்வுகள் இருக்கு, வேணா வந்து பாருங்க. அதே மாதிரி தீய கோள்கள் பார்த்தும் நல்லா இருக்கிறவங்க இருக்காங்க. அப்படின்னா அவங்க தப்பா போகணும்ல. தீய கோள் சனியம் பார்த்தே நல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களே. வேற என்ன கார்த்தி? யாரும் ஒண்ணும் இல்லைங்க சார், தெளிவா சொல்லிட்டீங்களா? அதுக்கு மேல என்ன கேக்குறதுன்னு ஒண்ணும் தெரியலங்க சார். வேற யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா? சார் வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ பாவக பலனில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து பலன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2ஆம் பாவத்தில் வந்து சுக்கிரன் இருக்கு, அதே இன்னொருத்தருக்கு 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும்போது ஏன் 2 பேருக்கு ஒரே மாதிரியான பலன் நடக்காதுல்ல சார்? வராதுல்ல, வராதுல்ல. 2ஆம் பாவம் 2ஆம் பாவம் தான். 2ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் காமனா நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 50 விழுக்காடு வரும். அவர் லக்னம் வேறையா இருக்கும், அவருக்கு 2ஆம் பாவாதிபதி வேறையா இருக்கும், அவருக்கு வேற வேற பலன்களை தொகுத்து மொத்தமா சொல்லி நீங்க யூகிச்சு சொல்லணும். இவருக்கும் சுக்கிரன் 2ல சுக்கிரன் சில வகையில 2 பேருக்கு ஒத்து போகும். 2 பேரும் இனிமையா பேசுவாங்க, இல்ல இனிமையாக பாடலுடன் கூடிய பேச்சு, இல்ல புன்சிரிப்புடன் கூடிய பேச்சு, இல்ல நளினமான பேச்சு, இதெல்லாம் சொல்லலாம். சுக்கிரனுக்கு ஒரு அழகாக ஈர்க்கக்கூடிய தன்மையில இதே 2ல சனி இருக்கு, எல்லாருக்கும் சொல்றீங்கல்ல, அவனுக்கு வாக்குல சனிடா பாரு, எடுத்தோடனே வேணாங்கிறான். எல்லாருக்கும் அது வருது இல்ல. எனக்கு 2ல சனி இருக்கும். சில விஷயங்கள் பொருத்தமா வரும், பல விஷயங்கள் அவங்கவுங்க லக்னப்படி மாறிக்கிட்டே இருக்கும். அது வயது காலப்படியும் மாறும். இல்ல சார், ஒரே லக்னத்திலேயே பிறந்து ஒரே நேரத்துல பிறக்கிறவங்க 2-3 பேர் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க இப்படி எல்லாம் போட்டு ரொம்ப யோசிக்கிறீங்க. ட்வின்ஸா பிறக்கிறவனை பத்தி நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது இப்ப ஆராய்ச்சியாங்க. நான் சார் நீங்க ட்வின்ஸ் பிறக்கிறவன் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சார், அதெல்லாம் ஸ்பெஷல் ஹாரோஸ்கோப் சார். அது கண்டுபிடிச்சு சொல்லணும் எதுல மாறுது. சின்ன விஷயத்துல மாறுதா? சஷ்டி அம்சத்துல கூட இவனுக்கு 2 வேற டிகிரியில நிற்கும், அவனுக்கு 2 வேற டிகிரியில நிற்கும், மாறிக்கிறோம். இவன் குரூரமா பேசுவேன், அவன் சௌமியமா பேசுவேன். அதுவா இப்ப நமக்கு பிரச்சனை? அதுவா பிரச்சனை? நான் தான் சொல்றேன்ல, 2ல சுக்கிரன் இருக்கவனுக்கு 50% 2 பேருக்குமே பலன் சொல்றது சரியா வரும். 50 மாறி இருந்துறேன்ல. 2 பேர் ஒரே நேரத்துல பிறந்தவன் எங்க இருக்கேன் உங்கள்கிட்ட கொண்டாங்க. ஒரே நேரத்துல பிறந்தவன் ஜாதகத்தை கொண்டாங்க ப்ளீஸ். விக்னேஷ் உங்களை தான் சொல்றேன். ஒரே நேரத்துல இருக்கு சார், ஆனா வேற வேற லக்னமா இருக்காங்க. நல்ல கேள்வி. விட்டுருங்க சார், விட்டுருங்க சார், விட்டுருங்க. நான் தான் சொல்றேன். அப்புறம் உங்களுக்கு சங்கடம் வந்துடும் நான் விளக்கமா பேசினேன்னா. வேணாம், நான் தான் சொல்றேன்ல, 2ல சனியா இருக்கிறவன் கடுமையா பேசுவாங்க, எடுத்து பேசுவாங்க, எடுத்தறிஞ்சு பேசுவாங்க. 65 கோடி பேருக்கு இருக்கு. ஆனா இதே அவங்க எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னா அவங்கவுங்க லக்ன அமைப்புகள், அவங்க வயது அமைப்புகள், அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை அமைப்புகள், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் அமைப்புகள் எல்லாம் மாறிடும் பேச்சு. ஆனா பேசுவாங்க சார். இப்போதைக்கு அந்த பேச்சு இல்ல. பார்வை பலன்ல ஏதாவது கேள்விகள் இருக்கா? கவிதா நீங்கெல்லாம் லேட்டுமா? கவிதாமா லேட்டு, முடிச்சுட்டேன் நான். அரை மணி நேரம் தான், 7:30 to 8 தான். வரேன் அடுத்த நாளைக்கு சந்திப்போம்.